பாலஸ்தீனர்கள் தூக்கிலிடப்படுவதை தனி அறையில் இருந்து பார்க்கலாம். ஆனால் யூத தீவிரவாதிகளுக்கு இது பொருந்தாதா? சர்வதேச அளவில் சர்ச்சையை கிளப்பும் இஸ்ரேல் அமைச்சரின் புதிய வீடியோ. இஸ்ரேலில் நடக்கும் மர்மம் என்ன? 2023 ஆண்டு தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் இன்னும் முழுமையாக நிறுத்தப்படாத சூழலில் இஸ்ரேல் அமைச்சர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பல தரப்பிலும் கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென் கிவிர் வெளியிட்ட வீடியோவில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தனி இடம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதில் குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவதை பாதிக்கப்பட்டவர்கள் நின்று பார்க்கும் வகையில் பார்வையாளர்களுக்கென தனி அறைகளும் கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருப்பதுதான் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. ராணுவ நீதிமன்றங்களால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் கைதிகள் இங்கு தூக்கிலிடப்படுவார்கள் என்றும் பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கே இந்த நடைமுறை பொருந்தும் என்றும் கூறியிருக்கிறார் பென் கிவிர். தேசிய பாதுகாப்பு சார்ந்த குற்றங்களுக்கு பாலஸ்தீனர்களுக்கு இந்த நடைமுறை என்றும் யூத தீவிரவாதிகளுக்கு இது பொருந்தாது என்றும் பேசியிருப்பதே விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இனவெறியோடு தூக்கு தண்டனையை அணுகுவதால் ஒரு குற்றவாளி தூக்கிலிடப்படுவதை பார்த்து ரசிக்கும் அளவுக்கு மனிதநேயம் மரணித்து விட்டதா என பல தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2022 ஆண்டு முதலே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் பென் கிவிர் ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். சமீபத்தில் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடிய இவர் தூக்கு தண்டனையை குறிக்கும் தூக்கு கயிறு டிசைனோடு தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதும் விவாதத்தை ஏற்படுத்தியது. நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பவரே இனவெறியோடு செயல்படுவதா என கண்டனங்கள் குவிந்தன. இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு மத்தியில் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என இஸ்ரேல் ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டுள்ளது. பாலஸ்தீனர்களை குறிவைத்தே இந்த சட்ட நடவடிக்கை என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் பாலஸ்தீன கைதிகள் தூக்கிலிடப்படுவதை பொதுமக்களும் பாதிக்கப்பட்டவர்களும் பார்வையிடும் வசதியோடு சிறைச்சாலை கட்டப்பட்டு வருகிறது. பென் கிவிர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் எந்த இடம் என்ற தகவல் இல்லாவிட்டாலும் சிறைச்சாலையை ஒட்டி இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு பல தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் இத்தகைய மனிதநேயமற்ற தண்டனை நிறைவேற்றத்தை அமல்படுத்துமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க முடியும்.